சசி மேடம். Thank you, sir. குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம். இனிய காலை வணக்கம். இந்த ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி. ரஞ்சி சார் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க சார். தேங்க்யூ. இப்போ இன்னைக்கு நம்ம பேச போறது என்னன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்டு. நேற்று சார் சொன்னார் டாபிக்கும் இது கேட்டேன். அப்போ சொன்னாங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் பற்றி எடுங்க மேடம் அப்படின்னு சொன்னாரா. அப்போ நான் கொஞ்சம் அதில் ரொம்ப பெரிய இது கிடையாது, நாலேஜ் எனக்கு அதை பற்றி கிடையாது. பட் சார் சொன்னதை வச்சு, இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு, லீடர்ஸ் எல்லாம் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். அதுவும் வந்து இப்போ லைவாக நம்ம கொஞ்சம் நிறைய பேர் பார்க்கறத வச்சு நான் அதை சொல்கிறேன் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வெயிட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது என்னன்னா ஜேர்னி ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு நம்ம மொழிக்கார் இதில் வந்து லோகோவே அப்படிதான் போட்டிருக்காங்க. இப்போ ஏன் வெயிட் மேனேஜ்மெண்ட் அது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ யூஸ்வலா வந்து இது என்னன்னா ஆரோக்கியமான எடை வந்து அது அது ஆரோக்கியமான எடையில இருக்கணும். நம்ம இருக்கிறோமா இல்ல. அப்ப அது ஏன்னா இது வந்து ஆரோக்கியமான எடையில இல்ல அப்படின்னா நம்ம அது எங்க கொண்டு போகுதுன்னா கிரானிக்கல் டிசீஸ் கொண்டு போகுது. கிரானிக்கல் டிசீஸ்னா வந்து டயபெட்டிஸ், பிபி, ஹார்ட் டிசீஸ், கிட்னி ப்ராப்ளம், இதெல்லாம் வருது. இப்போ பார்த்தா ஹைலைட் என்ன பார்த்தா அது கேன்சர்ல கொண்டு போய் முடியுது. அப்போ அதனால நம்ம அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் நம்ம எடையை வந்து கரெக்டா வச்சுக்கணுங்கிறது அத்தியாவசியமா இருக்கு. அது வந்து இப்போ வந்து ரொம்ப முக்கியம் கூட. அதுக்குண்டான அவேர்னஸ் வந்து நம்ம கம்பெனி நிறைய குடுக்குறாங்க. பட் அது வந்து சிலருக்கு வந்து அது வந்து எடுத்துக்க முடியறதில்ல. இப்போ வந்து சமீபத்தில நாங்க ஒரு ஸ்டால் போட்டோம். இப்போ அந்த ஸ்டால்ல வந்து நெறைய பேர் ஒபிஸா பார்த்தோம். எங்க சர்ச்ல நடந்த ஒரு ஃபீஸ்ட்ல வந்து நாங்க ஒரு ஸ்டால் போட்டோம். அப்பல வந்து நெறைய ஒபிஸா இருக்காங்க. ஹைட்டுக்கு தக்கன வெயிட்டே இல்ல. ஓவர் வெயிட்ல தான் இருக்காங்க. இப்ப எவ்வளோ பேரு இப்ப மோடிகேர்ல வந்து சொல்றது என்னன்னா, அவங்க ஒரு சென்சஸ் எடுத்து சொல்றது என்னன்னா, 70%க்கு மேல நம்ம கண்ட்ரில வந்து ஒபிஸா இருக்காங்க. ஓவர் வெயிட்ல இருக்காங்க. அது என்னன்னா, இது வந்து ஹை ரிஸ்க்ல கொண்டு போய் இது ஓவர் வெயிட் என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம ஹை ரிஸ்க்னா அதான் சொன்ன மாரி ஹார்ட் ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் அட்டாக் இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு, ஹை பிபில இருக்காங்க. நெறைய பேர் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அதே மாரி கால் வலி, முட்டு வலி வந்து இதனால ஓவர் வெயிட்னால வருது. இது வந்து அது நெறைய பேர் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க விரும்புறதில்ல. நம்ம அப்ப அவங்க ஒருத்தர பார்த்தது அவங்க என்ன சொன்னாங்க, நல்ல ஒரு 5 ஃபீட் தான் இருக்கிறாங்க. பட் வந்து நியர்லி 70க்கு மேல இருக்காங்க. அப்ப அவங்க சொன்னது என்னன்னா, "இல்ல நான் வந்து இப்டி குண்டா இருக்கிறது தான் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும்" அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போயிட்டாங்க. இது எந்த விதத்தில கரெக்ட்ன்னு எனக்கு தெரியல. இப்ப என்னன்னா, இப்ப இந்த ஓவர் வெயிட்ல வந்து நம்ம சொல்லும்போது, அவங்க அவங்களே கஷ்டப்படுத்திக்கிறாங்க. இப்ப வந்து அதுல சொன்ன மாரி ஒரு ஒரு வண்டி இருக்கு. வண்டிய வந்து நம்ம எப்படி மெயின்டெயின் பண்றோம்? அந்த வண்டி அதோட கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாரி இன்ஜின் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. இது இவ்வளோ டன்ல இருக்கும்னா, அந்த இன்ஜின் இவ்வளோ இருக்கணும். இவ்வளோ எடுக்கணும். அந்த வெயிட்ட எடுத்துட்டு போகணும். இழுத்துட்டு போகணுங்கிறதுக்காக அதுக்கேத்த மாரி அந்த இன்ஜின் இருக்கணும். அப்ப அந்த இன்ஜின் அப்படி இல்லன்னா, அது என்ன ஆகும்? ஓவரா இழுக்கும். அப்போ ஓவரா ஃபியூவல வந்து இது பண்ணும். இப்ப எக்ஸஸ் ஆனா வந்து அடுத்த அடுத்த பார்ட்ஸ் வந்து கொஞ்ச நாளா அந்த ஓவர் வெயிட்ல ஓடும்போது என்ன ஆகும்? அந்த வண்டி வந்து ரிப்பேர் ஆயிடும். அப்ப மெத்த பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சுரும். இப்ப நமக்கு இன்ஜின்ங்கிறதே நம்ம என்ன பார்த்தா நம்ம ஹார்ட் தான். இப்போ ஒரு லெவலுக்கு தான் நம்ம வந்து வெயிட் தூக்க முடியும். நம்ம இப்போ ஒரு 2 கட்டுப்பையில கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2 கிலோ 2 கிலோ எடுக்கலாம். அதுக்கு மேல எடுக்கும்போது என்ன ஆகும்? நம்ம வந்து ஹார்ட் பம்பிங் ஜாஸ்தி ஆகும். அதாவது நமக்கு வந்து ஹார்ட் பீட் ஜாஸ்தி நடக்க, நடக்க நமக்கு பிரச்சனையாகும். இப்போ என்னன்னா, நெறைய வந்து நம்ம சாப்பிடுறோம். அதுக்கு உண்டான எக்சர்சைஸ் இல்ல. ரியலி வந்து அதுதான் ஃபேக்ட் இப்போ. என்னன்னா, நம்ம சாப்பிடுறோம் நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம்னாலுமே இப்ப சாப்பிடலாம் சொல்றேன். சார் சொல்றேன் நல்லா சாப்பிடுங்க. ஆனா, அத எத சாப்பிட்டாலும் அளவா சாப்பிடுங்க. அப்பனா வந்து நம்ம அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த கலோரிஸ வந்து நம்ம அத அ இது கரைக்கிறோமா? கிடையாது. முந்தியெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா, அது வேலை செஞ்சாங்க. நெறைய வெயில்ல போனாங்க, வேலை செஞ்சாங்க, வேர்த்துச்சு. இல்ல நம்ம கொழுப்பெல்லாம் கரைஞ்சது. அப்ப அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இப்ப அது இல்ல. அப்ப அதனால தான் மெயினா வந்து உட்கார்ந்து செய்ற வேலை தான் இப்ப எல்லாமே. இப்ப இதனால என்ன ஆச்சுன்னா, இப்ப நம்ம இப்படி இந்த ஒபிசிட்டில என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து இந்த இப்ப ஹார்ட் டிசீஸ் கூடவே வந்து ஃபேட்டி லிவர்ல வந்து கொழுப்பு சேர்றது. இப்ப லிவர் எல்லாம் வந்து நம்ம பியூரிஃபை பண்ணி குடுக்கும். நம்மளோட பிளட்ட பியூரிஃபை பண்ணணும். உள்ளுக்குள்ள என்னெல்லாம் நச்சுலாம் இருக்குதோ வெளிய கொண்டு வரக்கூடியது வந்து லிவர். கிட்னி அதே மாரி தான் நம்ம ரத்தத்த சுத்தம் பண்ணி குடுக்கும். ஆனா நம்ம இதெல்லாம் கரெக்ட்டா வச்சுக்கிறோமா? இல்ல. இப்ப என்னன்னா, வெளிய போய் சாப்பிட பழகிட்டாங்க. இப்ப இப்ப வந்து ஏன்னா, அந்த அந்த வெளிய போய் அதோட கலரு, அதோட வாசமே நம்மள வந்து கவர்ந்துரும். வெளிய போகும்போது அது வந்து
இழுக்குது. நம்ம அந்த சாப்பாட சாப்பிடணுங்கிறத நம்மள ஆர்வத்த தூண்டுது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அப்ப நமக்கு அந்த ஸ்மெல் எல்லாம் ரொம்ப இது பண்ணும்போது நம்ம போய் அத பத்தி சாப்பிட்டுறோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? போய் வந்து இப்ப இருக்கிற ஆளுங்கலாம் என்ன பண்ண போய் உட்காந்துக்கிறாங்க. அதுவும் ஏசில போய் உட்காந்து வேலை செய்யும்போது அது வந்து கரையாது. அந்த கொழுப்பா போய் அங்கங்க நம்ம உடம்புல தங்கிரும். இப்ப அது நார்மலா வொர்க் அவுட் பண்ணலாம். அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூடி வொர்க் அவுட் பண்றாங்களான்னா இல்ல. அது இல்லாம அவங்க மெயினா இன்னொரு டிராபேக் என்னன்னா, இவங்கலாம் என்ன பண்றாங்க, மறுபடியும் சில் வாட்டர் தான் குடிக்கிறாங்க. குளிர்ந்த நீர தான் குடிக்கிறாங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து, அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து இப்ப நான்வெஜ்ஜே சாப்பிடுறோம்னா, வந்து ஹாட் வாட்டர் குடிக்கலாம். ஹாட் வாட்டர் குடிக்கணும். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஜஸ்ட் வந்து இப்ப ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நீங்க இப்ப நான்வெஜ்ஜே எடுத்துக்கிறீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்ப பைனாப்பிள் எடுத்துட்டீங்கன்னா, அது ரொம்ப நல்லா ஜீரணம் பண்ணும். இப்ப வந்து கேரளால எல்லாம் ஒரு ஸ்டைல் இருக்கு. இப்ப பிரியாணி எல்லாம் வச்சாங்கன்னா, அந்த இலையில வந்து 2 பீஸ் பைனாப்பிள் வைப்பாங்க. பிகாஸ் வந்து அது ஜீரணம் ஆகறதுக்கு. ஆனா வந்து இங்க வந்து அந்த ஃபுட் ஸ்டைல் வந்து அந்த காலத்துல உணவு பழக்கவழக்கமுறையே ஒண்ணு வச்சா ஒண்ணு கரெக்ட்டா அதுக்கு அ ரிலேட்டடா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒருத்தர் சாப்பாடு வைக்கிறோம்னா, அதுக்கு சாம்பார் சாப்பிடுறோம். காயெல்லாம் போட்டு சாம்பார் சாப்பிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, மிளகு, சீரகம், நம்ம மூலிகை எல்லாம் போட்டு வந்து ரசம் சாப்பிடுறோம். லாஸ்ட்ல தான் நம்ம என்ன சாப்பிடுறோம்? தயிர் சாப்பிடுறோம். அது வந்து ப்ரோபயோட்டிக். தயிர் வந்து உண்மையில டெய்லி ஒரு கப்பாவது எடுத்துக்கணும். இப்போ அந்த மாரி லைவா எடுக்கிறோமா? கிடையாது. டெய்லியுமே நான்வெஜ் சாப்பிடுறவங்கள தான் நெறைய பார்க்குறோம். அது வந்து பிரியாணி கடைகள் தான் நெறைய இருக்கு. அங்க ஏன் இவ்ளோ கூட்டம் நிக்குதுன்னு எனக்கு புரியல. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுறது வேற. அதுவும் வீட்ல இப்போ இப்போ உடம்பு வெயிட் போட்டுருச்சு. இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் டாக்டர்ட்ட போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அங்க டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வீட்லயே வந்து ஜென்டிலா குக் பண்ணீங்க. ஸ்டீம் பண்ணி சாப்பிடுங்க. அதுல எண்ணெல்லாம் கம்மி பண்ண சொல்றாரு டாக்டர் வந்து. ஆயில் கம்மி பண்ணுங்க, உப்பு கம்மி பண்ணுங்க, சுகர கம்மி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப மைதா ஐட்டம் எல்லாம் நீங்க சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க. இப்ப இது என்ன ஆகும்னா, இந்த மாரி டாக்டர் சொல்றது மாரி செஞ்சு சாப்பிட்டோம்னா, என்ன ஆகும்? அதுல இருக்கிற வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் நமக்கு நெறைய கிடைக்கும். அப்ப வீட்லயே அழகா ஸ்டீம் பண்ணி சாப்பிடலாம். சமைச்சு சாப்பிடும்போது சத்துக்கள் வீணாக்காம நம்ம சமைச்சு சாப்பிட முடியும். அப்ப இந்த மாரி சாப்பிடும்போது என்னாகும்? நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஆனா, அத நம்ம பண்றோமா? இல்ல. முதல்ல வீட்ல செஞ்சு குடுத்தாலும் அது கடைசில பார்த்தா வெளிய தான் போய் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? இப்ப அதனால தான் சொல்றேன். இப்ப இதுக்கு வந்து இந்த ரிஸ்க் வந்து எவ்வளோ இருக்குன்னு இப்ப இவங்க எடுத்து சொன்னாங்கன்னா, ஹார்ட் டிசீஸ் வந்து ரிஸ்க் வந்து 50% இருக்கு. இந்த மாரி ஒபீஸ்ல ஓவர் வெயிட்ல இருக்கவங்களுக்கு உண்டான ரிஸ்க் என்னன்னா, ஹார்ட் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் வந்து வர்றது வந்து ஹார்ட்க்கு. அப்புறம் என்ன ஆகுது? டைப் 2 டயபெட்டிஸ் வந்து 85% இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாரி ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன் வந்து 30லேருந்து 50% வந்து அந்த ரிஸ்க் இருக்கு. அந்த ஹைப்பர் டென்ஷன் வர்றது. அதுக்கப்புறம் வந்து நம்ம கிட்னி ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்து ஃபேட்டி லிவர். அதாவது படிமானம். லிவர்ல மேல வந்து கொழுப்பு படிமானம். அதே மாரி ஒரு நாளைக்கு வந்து நம்ம நார்மலா கலோரிஸ் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறோங்கிறத உணர்ந்து தான் நம்ம செய்யணும். ஆனா செய்றோமா? செய்யறதில்ல. நம்ம என்னமோ சாப்பிடுறோம், என்னமோ நம்ம அத வந்து இது பண்றோம். இது இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருக்கிறதுல வெயிட் மேனேஜ்மென்ட்க்கு வந்து என்ன நம்ம சாப்பிடணுங்கிறத நம்ம உணர்ந்து சாப்பிடணும். நம்ம அத வந்து ரசிச்சு சாப்பிடுறோமா? முந்தையெல்லாம் நம்ம பசிக்கு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. பெரியவங்க வந்து ருசிக்கு சாப்பிடக்கூடாது. பசிக்கும்போது அதுக்கு என்ன சாப்பிடணும். இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடுல என்ன இருக்குன்னா, இப்ப அதுல என்ன இருக்கு? உப்பு நெறையா, காரம் நெறையா, எண்ணெய் நெறையா. இப்ப வந்து வெளிய போய் சாப்பிடுறோம்னால அந்த எண்ணெய் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு தெரியாது. இப்ப மெயினா வந்து இந்த ஹார்ட் பர்னிங், அல்சர் வர்றது எல்லாமே அல்சர்ங்கிறது சாதாரணமா எடுத்துக்கக்கூடாது. பிகாஸ் வந்து அது வந்து அல்சரே கடைசியில என்னாகும்? அது குடல் புற்றுநோயா மாறிரும். இப்ப வெளிய யூஸ் பண்ற அந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். வெளிய போய் நம்ம சாப்பிடுறது அந்த வறுத்த வடை, பஜ்ஜி, போண்டாலாம் சாப்பிடுறோம்ல, அதெல்லாம் ரீஹீட்டட் ஆயில். ஏற்கனவே யூஸ் பண்ண ஆயில்ல தான் இதையும் போடுறாங்க. அது சாப்பிடும்போது என்ன ஆகுது? நமக்கு வந்து ஜீரண கோளாறு. நம்ம குடல்ல வந்து அது வந்து நெறைய பிரச்சனை கொண்டு வந்துரும். இப்ப மைதா ஐட்டம் எல்லாம் சாப்பிடுறோம். பரோட்டா இதெல்லாம் சாப்பிடுறோம்னா, அது யூசுவலா பார்த்தோன்னா, 1 வீக் ஆகுமாமா. எங்க யோகா சார் சொல்லுவாரு. அது வந்து 1 வீக் 1 வாரம் ஆகுமா. அது டைஜெஸ்ட் ஆவறதுக்கே நம்ம கழிவெல்லாம் வெளிய வந்துரும் தான். ஆனா, அது அங்கங்க தங்கி தான் இருக்கும். அது ஜீரணமாகி வர்றதுக்கு வந்து அது ரொம்ப நாள் ஆகும். 1 வாரமாவது ஆகுமாம். அப்ப அதனால என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த அந்த வெளிய போம்போது சிம்பிளா சொல்றதுனா நம்ம வாய்க்கு பூட்டு போட்டுக்கணும். நமக்கு வீட்லயே அது முடிஞ்ச அளவுக்கு சமைச்சு சாப்பிடுற மாரி இருக்கணும். இதுல வந்து நம்ம சாப்பிடுறதுல கண்ட வெயிட் மேனேஜ்மென்ட்க்கு என்ன நம்ம சொல்றோம்னா, நீங்க சாப்பிடுறது என்னன்னு பார்த்து சாப்பிடுங்க. புரோட்டீன் நல்லா எடுத்துக்கோங்க. புரோட்டீன் தேவ, அயர்ன் தேவ, கால்சியம் தேவ, ஜிங்க், மெக்னீசியம் இது எல்லாமே தேவ. இது நம்ம வந்து ரெகுலரா இப்ப வந்து பார்த்து சாப்பிடணும். அதாவது இப்போ வந்து ஒரு ஒபிசிட்டில இருக்காங்கன்னா, அத வந்து நம்ம சொல்லும்போது அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஓ! இவங்களுக்கு வந்து என்கிட்ட ஒரு சொன்னதுக்கு உங்க பிசினஸ்க்காக நீங்க இது பேசுறீங்களான்னு கேட்டாங்க. கிடையவே கிடையாது. இது ஒரு அவேர்னஸ் தான். இது வந்து நாங்க நெறைய பேர்ட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். இது வந்து இப்ப நம்மளோட இந்தியாலயே அத வந்து நெறைய கொண்டு வராங்க. இந்த ஒபீஸ்னால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு.
நம்ம வந்து நெறைய வீடியோஸ் பார்க்கலாம். நீங்க வந்து YouTubeலயும் கூட போய் பார்க்கலாம். இந்த ஓவர் வெயிட்னால என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்னு நீங்க பார்க்கலாம். இப்ப இது அதே மாரி வந்து என்னெல்லாம் சாப்பிடணும்? நம்மளுக்கு வந்து இந்த மாரி ரெகுலரா வீட்ல சமைச்சு சாப்பிடுற சாப்பிடுறதுனால அந்த சத்துக்கள் கிடைக்கும். அதோட சத்துக்களும் அதாவது யூசுவலாவே பார்த்தா, எல்லா இதுலயும் அதோட சத்துக்கள் இருக்கு. இப்ப ஏன் நம்ம அதிகமா உப்பு, காரம் இதெல்லாம் போடக்கூடாது? எல்லாம் சொல்றேன்னா, இயற்கையாவே நம்ம காய்கறிகளாகட்டும், எல்லாத்துலயும் அதோட காய்கறிகளே எடுத்துட்டீங்கன்னா, அதுல இந்த தாது உப்புக்கள்னு சொல்லுவாங்க. அந்த காய்கறிகள் இயற்கையாவே இருக்கு. இப்ப நீங்க உப்பு போடாமயே ஒரு நாளைக்கு ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். அந்த காய்கறிகள் எல்லாமே அது இயற்கையான அந்த இனிப்பு இருக்கும். இயற்கையான அந்த உப்பு இருக்கும். இப்ப உருளைக்கிழங்கும் நீங்க அவிச்சு சாப்பிட்டு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டீம் பண்ணி சாப்பிடுங்க. இட்லி பாத்திரத்தில வச்சு ஸ்டீம் பண்ணியே சாப்பிட்டு பாருங்களேன். அந்த டேஸ்ட் அவ்ளோ நல்லா இருக்கும். அப்ப வீட்லயே செய்யற பொருள வந்து நம்ம சாப்பிட்டா அதிகமான இந்த ரிஸ்க்ல போக வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப வந்து தெரியாத நம்ம நார்மலா சொல்றாங்கல்ல டயட் இருக்கிறோம், டயட் இருக்கணும். டயட் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து உடம்பு வந்து குறையலாம். இல்லையா? அப்ப வந்து அது நம்ம ஆரோக்கியமா இருக்கமா? இல்ல, கிடையாது. அந்த சத்துக்கள சரியானபடி சரி விகிதமா எடுத்துக்கணும். நம்ம டயட் இருக்கிறோம்னா, இப்ப காலையில ஒரு நேரம் மட்டும் நான் வெஜிடபிள் ஏதோ ஒரு பாயில் பண்ண சிக்கன சாப்பிடுறேன். இதெல்லாம் இது பாலியோ டயட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போச்சுன்னா வெறும் புரோட்டீன் மட்டும் தான் போகுது. மெத்த சத்துக்கள் எங்கேருந்து கிடைக்கும் நமக்கு? கால்சியம் கிடைக்குமா? அயர்ன் கிடைக்குமா? இல்ல. இப்ப இதெல்லாமே சேர்ந்தது தான் நம்ம உடம்புக்கு தேவை. நமக்கு உடம்புக்கு எல்லாமே தேவை இல்லையா? அப்ப அது மாரி கம்பைன்டான ஃபுட் நம்ம சாப்பிடணும். தெரியாத டயட்ட நம்ம வந்து ஃபாலோ பண்ணவே கூடாது. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், இப்ப வந்து யூசுவலாவே பார்த்தா நம்ம எப்படி இருக்கோம்? இப்ப நம்ம போய் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னு சொன்னா, யார் வேணா பொய் சொல்லலாம். நீங்க வந்து நல்லா இருக்கீங்க. இல்லப்பா இது நீங்க கரெக்ட்டான வெயிட்ல இருக்கீங்க. இல்ல நீங்க சரியா தான்ப்பா இருக்கிறீங்க. ஒண்ணும் யாராவது சொல்லிட்டு போறாங்க அப்படி ஒண்ணும் இல்ல. நீங்க கண்ணாடி முன்னாடி போய் சொல்லுங்க. கண்ணாடி பொய் சொல்லுமா? உங்க மனசாட்சி பொய் சொல்லுமா? சொல்லாது இல்லையா? அப்ப நீங்க முன்னாடி போய் நின்னு பாருங்க. செல்ஃப் க்ரூமிங்ன்னு நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். உங்கள நீங்க அழகா வச்சுக்கோங்க. இப்போ அந்த இப்போ ஓவர் வெயிட்னால என்ன ஆகுது? நெறைய பார்த்தா முட்டு வலி வருது. ஆக்சுவலா நமக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஒபிசிட்டி, ஓவர் வெயிட்ல இருந்தாலும் நமக்கு சொன்ன மாரி கலைச்செல்வி மேம் ஒரு வாட்டி சொன்னாங்க. நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட முடியாது. இல்லையா? நம்மள நாமளே நம்ம தண்டனை குடுத்துக்கிற மாரி இல்லையா? அந்த அந்த அவேர்னஸ் கண்டிப்பா நம்மள நம்ம நேசிக்க தொடங்கணும். நம்ம நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னு நெனச்சாலே நம்ம வந்து கேர் பண்ணிக்குவோம். செல்ஃப் கேரிங் வந்து ரொம்ப நல்லது. அதாவது பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, "உங்க உடம்பே ஒரு ஆலயம்." அந்த ஆலயத்த நம்ம எவ்வளோ சுத்தம் வச்சுக்கணும். ஒரு கோயில எவ்வளோ சுத்தமா வச்சுக்கிறோம். கூட்டி, பெருக்கி, அத கழுவி அவ்வளோ அழகா வச்சுக்கிறோம். அதுக்குள்ள போகும்போதே அவ்வளோ அழகா இருக்கும் இல்லையா கோயில். அதே மாரி தான் நம்மள அழகா வச்சுக்கணும். நம்ம உள்ளத்த அழகா வச்சுக்கணும். ஏன்னா, நம்மள செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்மள பார்க்கும்போது, "ஓ! நம்ம ஸ்மார்ட்டா இருக்கோம்ப்பா. ஓகே." அப்படிங்கும்போதே நமக்கு அந்த என்ன சொல்றது? ஒரு பாசிட்டிவிட்டி வந்துரும். நம்மள பார்க்குறவங்க, "இவங்க ஸ்மார்ட்டா இருக்காங்கப்பா." அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப அழகா இருக்கும். இப்ப நான் அன்னைக்கு சார் சொன்ன மாரி லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து க்ளோ பூஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். யாருக்காவது எதாவது சேஞ்ச் தெரியுதா? என்னோட ஸ்கின் டோன் மாறி இருக்கு கொஞ்சம். 2, 3 பேர் சொன்னாங்க. அதே மாரி புரோட்டீன் கிரஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே. அப்ப அது மாரி நம்ம வந்து தான் நமக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும். நம்ம ஒரு டெஸ்டிமோனியா இருக்கணும் ஒருத்தருக்குங்கும்போது, நம்ம அத எடுத்துக்கணும். செல்ஃப் கேரிங் திரும்ப சொல்றேன். நம்மள நாம நேசிக்க ஆரம்பிச்சா தான், நம்ம அடுத்தவங்கள நேசிக்க முடியும். அடுத்தவங்கள கொண்டு போணும். நம்ம ஒரு கலைச்செல்வி மேம் சொன்னாங்க ஒரு வாட்டி. நம்ம எப்படி அ நம்ம ஒரு மாடலா மாறணும். நம்ம அத எடுத்து அத எப்படின்னு நம்ம இன்னொருத்தர் போய் நிக்கும்போது தானே கேட்பாங்க. "என்னப்பா இப்படி ஆயிட்ட?" அப்படின்னு கேட்கும்போது அதுதான். இந்த செல்ஃப் க்ரூமிங், செல்ஃப் கேரிங், செல்ஃபா நம்மள நேசிக்கிறது இருந்துட்டாலே அற்புதமா இருக்கும். இந்த உலகம் நம்மள சுத்தி அழகா இருக்கும். எல்லாம் பார்க்கறது எல்லாமே அழகா இருக்கும். அழகுங்கிறத வேற, நம்மளோட ஆரோக்கியங்கிறது வேற. ஆரோக்கியம் தான் இந்த காலத்துல ரொம்ப லக்ஸுரி. ஆடம்பரமான ஒரு விஷயம் என்னன்னு இப்ப கேட்டா ஆரோக்கியம். ஆரோக்கியம் இல்லன்னா எதுவுமே கிடையாது. பேஸ் வந்து ஆரோக்கியம் தான். இப்ப கேட்பாங்க, "நீ இவ்வளோ பணம் இருக்கு, இவ்வளோ இருக்கு, இவ்வளோ வசதி வாய்ப்போட இருக்கோம்." அப்படின்னாலும் நமக்கு அந்த ஆரோக்கியம் இருக்கா? அதையெல்லாம் அனுபவிக்க உண்டான ஆரோக்கியம் நமக்கு இருக்கா? பிஎம்டபிள்யூவே வீட்ல இருக்கட்டும். பட் நம்ம அதுல போய் ஏறி உட்கார்றதுக்கு உண்டான ஆரோக்கியம் இருக்கா? பீரோ ஃபுல்லா பட்டு புடவை இருக்கு. நெறைய நகை இருக்கு. பணம் அது எடுத்து கட்டி ஸ்மார்ட்டா நடந்து போறதுக்கு உண்டான ஆரோக்கியம் நமக்கு இருக்கா? உண்மையில அத ஒரு கேள்விக்குறி தான். கண்டிப்பா வசதி வாய்ப்பு இருக்கு. நீங்க அதுக்கு ஏத்த மாரி டைம் நெறைய இருக்கு. லேடீஸ்க்கு நெறைய இருக்கு. இப்ப ஏன் இப்படி சாப்பிட்டு ஒபிஸ் ஆகுறாங்கன்னா, வீட்ல வந்து சாப்பிடும்போது இருக்கிற இது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அத எல்லாம் எடுத்து சாப்பிட்டுர்றாங்க. இதுதான் பெரிய லேடீஸ் பண்றது பெரிய தப்பு என்னன்னா, இந்த பழச தூக்கி நம்ம சாப்பிட்டுறது. வேண்டாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம வயிறு ஒண்ணும் குப்பை தொட்டி கிடையாது. இல்லையா? அது கொஞ்சம் அளவா யூஸ் பண்ணுங்க. அளவா வச்சுக்கோங்க. இல்ல கொஞ்சம் யாருக்கா குடுங்க. இல்ல அளவா சமைச்சு பழகுங்க. திருப்பி ஃப்ரிட்ஜ்ல வச்சு திருப்பி சாப்பிடாதீங்க. இது ரொம்ப கெட்ட பழக்கம். இதனாலவே உங்களுக்கு நெறைய வந்து அந்த உடம்பு வெயிட் போட காரணம் வந்து இதான். அன்டைம் ஃபுட். அன்டைம் ஃபுட். இப்ப அதான் சொன்னோம். காலையில சாப்பிடுறது, மதியானம் சாப்பிடுறது, மதியானம் சாப்பிடுறது, ஈவினிங் 4 மணிக்கு சாப்பிடுறது.
இன்னும் நெறைய பேர் அதோட அவேர்னஸ் கொண்டு வர கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாரி இப்போ என்னன்னா, இந்த நம்மளோட கம்பெனி இதுக்காண்டான ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. வெயிட் மேனேஜ்மென்ட் ப்ராடக்ட்ஸு. இது ரொம்ப 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 சிம்பிள் வே. இது வந்து அவங்க சொல்றது ஒரு 4ஏ 4 ஸ்டெப் தான். 4ஏ 4 ப்ராடக்ட் யூஸ் பண்றது தான். அதுல என்ன இருக்குன்னா, ஃபேட் பர்னர் இருக்கு. ஃபேட் பர்னர் கேப்சூல் இருக்கு. காலையில ஒரு ஒரு 7:30 மணிக்கு அந்த ஒரு கேப்சூல் போட்டுருங்க. அந்த கேப்சூல்ல என்ன இருக்குன்னா, கொடம்புளி எக்ஸ்ட்ராக்ட், கிரீன் காஃபியோட, கிரீன் டீயோட எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் சேர்த்து தான் எல்லாமே பியூர்லி ஆயுர்வேதம். இது வந்து நீங்க சாப்பிடும்போது என்னாகும், உங்களோட ஃபேட்ட வந்து உள்ள இருக்கிற அந்த ஃபேட்ட வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி குடுக்குது. அது ரொம்ப சிம்பிள் மெத்தட். அது முடிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் கழிச்சும் கூட நீங்க டிஃபன் ஒரு 8:30 மணிக்கு இப்போ வந்து ஓவர் வெயிட்ல இருக்காங்க. உங்களுக்கு இப்போ வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சார்ட் குடுத்துருக்காங்கன்னா, அத வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு அ டிஃபனுக்கு பதிலா ஒரு சொன்னாங்களே ரி ரீப்ளேஸ்மென்ட் ஃபுட் ரீப்ளேஸ்மென்ட்க்காக ஒரு ஷேக் எடுத்துக்கலாம். இந்த ஷேக்ல 8 வகை இருக்கு. அதை நீங்க எடுத்துக்கலாம். அது வந்து இல்லையா, இப்போ ஒரு நேரம் ஸ்டார்ட்டிங்ல ஸ்டார்ட்டருக்கு வந்து ஒரு பேக் குடுத்துருக்காங்க. இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மதியானம் வந்து நல்ல ஒரு ஃபுட் கொஞ்சம் நல்லா நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ, அத வந்து கம்மியா சாப்பிடுங்க. ரெகுலரா சாப்பிடுறதே நீங்க வந்து கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க. அடுத்தது என்ன ஒரு 4 ஒரு 11:00 வந்து ஒரு ப்ரீ மிக்ஸ்ன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. லெமன் ஃப்ளேவர்ல. அது வந்து நெறைய மூலிகைகள் இருக்கு. அத வந்து ஒரு ஹாட் வாட்டர்ல போட்டு நீங்க அத குடிச்சீங்கன்னா, ரொம்ப எனர்ஜிட்டிக்கா இருக்கும். இப்ப இது குடிச்சு பழகிட்டீங்கன்னா, நீங்க டீ, காஃபி எடுத்துக்க மாட்டீங்க. அது வந்து அது பழகிரும். இத எடுத்துக்க பழகிரும். அதே மாரி 4 மணிக்கு அதே மாரி ஒரு ப்ரீமிக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த லெமன் ஃப்ளேவர்ல இருக்கிற ப்ரீமிக்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா, அவ்ளோ எனர்ஜிட்டிக்கா இருக்கு அதெல்லாம் குடிக்கும்போது. அதே மாரி ஈவ்னிங் ஒரு 7, 7:30க்கு வந்து நீங்க வந்து இந்த ஃபுட் ரீப்ளேஸ்மென்ட்க்கு நீங்க எடுத்துக்கலாம். அதுல வந்து ஒரு ஒரு அதாவது ஆக்சுவலா இவங்க வந்து நீங்க என்ன டயட் கரெக்ட் பண்ணி குடுக்கணும், உங்க எக்ஸ்பர்ட்ஸா நீங்க உங்கட்ட யார் குடுக்குறாங்களோ, அத வந்து நீங்க அத அவங்களோட ஐடியா பிரகாரம் அவங்களோட என்ன சொல்றாங்களோ, உங்க டயட் எப்படி கரெக்ட் பண்ணி குடுக்கணும், அதுக்கு ஏத்த மாரி நீங்க சாப்பிடலாம். இது சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து எல்லா சத்துக்களும் அதிலே கிடைச்சிரும். நீங்க வந்து அந்த ஒரு ஒரு ஷேக் எடுத்துக்கிறீங்கன்னா, அதுல எல்லாமே இருக்கு. புரோட்டீன்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஜிங்க், மெக்னீசியம் அத்தனையுமே இருக்கு. எல்லா சத்துக்களும் ஒரே இதுல நம்ம ட்ரிங்க்ல கிடைச்சிரும். இப்ப வெயிட் மேனேஜ்மென்ட்க்காக சொல்றேன். நீங்க வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இது எடுத்துக்கலாம் நீங்க. இப்ப வந்து 30 டேஸ் பேக் குடுத்துருக்காங்க. இதுல என்னலாம் இருக்குன்னா, சோய் இருக்கு, வே புரோட்டீன் இருக்கு, ப்ரீ அ ப்ரோபயோட்டிக் இது இருக்கு. அப்புறம் அந்த சோய் ஃபைபர் எல்லாம் எப்படி பண்ணும்னா, உங்களுக்கு வந்து கொழுப்ப ஆட் பண்ணாது. அதுல வந்து 0% கொழுப்பு தான் அது எல்லாமே. இப்போ வந்து 30 டேஸ் பேக் குடுத்துருக்காங்க. இதுல வந்து எப்படின்னா, அந்த 30 டேஸ் பேக்ல என்னன்னா, உங்களுக்கு ஒரு 4 கிலோஸ் 4 கிலோ வரைக்கும் நீங்க அது வந்து ஒரு 30 நாள்ல அத குறைக்கலாம். இதுல வந்து சொன்ன மாரி ஃபேட் பர்னர் இருக்கு, ப்ரீமிக்ஸ் இருக்கு. அப்புறம் நியூட்ரிஷன்ல வந்து ஷேக் இருக்கு. இப்ப இது வந்து ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வெயிட் மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா இருக்கும். இது எப்படின்னா, நீங்க இப்போ ஓகே இது சாப்பிட்டுட்டோம், வெயிட் குறைச்சுட்டோமா, ஓகே. அதுக்கப்புறம் நிறுத்திக்கலாமான்னு கேட்டா, நிறுத்திக்கலாம். பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்க உங்க ஃபுட்ட வந்து ரெகுலரா கரெக்ட்டா கொண்டு போணும். இப்போ வெயிட் லாஸ் பண்ணிட்டு திருப்பி விட்டுட்டு, திருப்பி பழைய மாரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அது சரியா வராது. ஏன்னா சொன்னனே, அதுக்கப்புறம் நீங்க வெயிட் லாஸ் பண்ணி உங்கள பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அது இல்லாம உங்க உறுப்புகளே ரொம்ப சந்தோஷப்படும். உங்க ஹார்ட் சந்தோஷப்படும், உங்க லிவர் சந்தோஷப்படும், கிட்னி சந்தோஷப்படும். உங்க உறுப்புகள்லாம் உங்கள வந்து வாழ்த்தும். இப்போ வந்து நீங்க சாயங்காலமே இப்ப ஏன் சாப்பிடுறோம்? சன் செட்டுக்கு முன்னாடி பழைய காலத்துல சாப்பிட்டோம்னா, ஒரு ஜீரணமாகறக்கு ஒரு 7, 8 மணி நேரம் ஆகும். அப்ப வந்து நீங்க ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டுருங்களேன். சாப்பிட்டா வந்து அதான் சொன்னேன். வெயிட் மேனேஜ்மென்ட்க்கு அப்புறம் நீங்க இத ஃபாலோ பண்ணணும். இல்ல இந்த ஃபுட் ரீப்ளேஸ்மென்ட்ட திருப்பவும் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு நேரம் மாத்திக்கலாம். ஈவினிங் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்ப ஐடி ஃபீல்ட்லலாம் நீங்க இருக்கீங்கன்னா, அது வந்து ஒரு நேரம் எடுத்துக்கலாம். சாயந்திரம் வந்து இப்ப நைட் ஷிஃப்ட் போறீங்கன்னா, அது அழகா வந்து நீங்க ஒரு நைட் ஷிஃப்ட் ஒரு 9 மணிக்கு கனெக்ட் ஆவீங்களா? அப்ப அந்த டைமுக்குள்ள 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க இந்த நியூட்ரிஷனல் அந்த ஷேக் எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஹோல்சமா இருக்கு. பசிக்காது. நைட் எல்லாம் உங்களுக்கு எனர்ஜியா இருக்கும். பிகாஸ் நீங்க நைட் ஷிஃப்ட் பார்க்குறீங்க. அதிகமா எதுவும் சாப்பிட முடியாது. ஓவர் கலோரிஸ்ல சாப்பிட முடியாது. அது ஜீரணமாகாது. இது அழகா ஒரு ஷேக் எடுத்துக்கோங்க. அதே மாரி சாரி எடுத்துக்கோங்க. அதனால அது அவ்ளோ அழகா டிசைன் பண்ணி உங்களுக்கு இந்த வெயிட் மேனேஜ்மென்ட் குடுத்துருக்காங்க. அந்த ஷேக் எல்லாம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கு. செம்மையா இருக்கு. மெயினா வந்து நான் டார்கெட் வந்து ஐடி பீப்பிள்ஸ் நெறைய பேசுறேன். இல்ல எங்களுக்கு வந்து இது வந்து அவ்ளோ நைட்ல சாப்பிடும்போது பசிச்சுரும். இதெல்லாம் இல்லவே இல்ல. ஒன்ஸ் எடுத்து பாருங்க. இது வந்து அது எப்படி உங்கள கொண்டு போகுது. எனர்ஜிட்டிக்கா வச்சுக்கும். உங்களுக்கு டயர்ட் ஆக்காது. ஏன்னா, எல்லா சத்தும் அதிலயே இருக்கு. எல்லா நியூட்ரிஷன்லும் அதிலயே இருக்கு. புரோட்டீன் இருக்கு, அயர்ன் எல்லாமே இருக்கும்போது உங்கள வந்து பேலன்ஸ் பண்ணி குடுக்கும். உங்கள வந்து டயர்ட் ஆக்காம இருக்கும். இது வந்து மெயினா வந்து டயர்ட் ஆக்காது. நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஓவர் எண்ணெயில அது மாரி சாப்பிடுறீங்க. வறுத்தது, பொரிச்சது எல்லாமே உங்களுக்கு ஐடி ஃபீல்ட்ல பார்த்தா கேன்டீன்லயே அததான் வச்சிருக்காங்க.
நீங்க நைட்ல உங்களுக்கு இப்போ ஒரு சில ஐடி ஃபீல்ட்ல மாத்திருக்காங்க. ஸ்டீம்டு ஃபுட் குடுக்குறாங்க. நல்ல மொளைக்க வச்ச பயிர்கள குடிக்கிற இப்ப கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்கு. ஐடி பீப்பிள்ஸ் வந்து சில ஐடிஸ்ல வந்து வச்சிருக்காங்க. ஸ்டீம் பண்ண ஃபுட் குடுக்குறாங்க. ராத்திரி வந்து ஸ்டீம் பண்ண ஃபுட் குடுக்குறாங்க. அதே மாரி அததான் சொன்னேன். திரும்ப திரும்ப சொல்றேன். நம்ம என்ன சாப்பிடுறோங்கிறது கவனிச்சு சாப்பிட்டா, கண்டிப்பா அது வந்து நமக்குள்ள போகும். இப்ப என்ன ஏன் நீங்க இவ்ளோ டேஸ்டியா வேணும், அப்படி ஒவ்வொரு ஃபேட்ல போய் சாப்பிடுறீங்க? ஏன் அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. அந்த டேஸ்ட் தான். அந்த டேஸ்ட் எது வரைக்கும் இருக்கு? நம்ம தொண்டை வரைக்கும் தான் நமக்கு அந்த டேஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்ட பத்தி நம்ம உணரவே மாட்டோம். சாரி. டேஸ்ட்ட பத்தி உணரவே மாட்டோம். அதுக்கு ஏன் நம்ம இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்? நம்ம பசிக்கு சாப்பிடுவோமே! பசிக்கு சாப்பிடுங்க. நான் சொல்றேன் ருசிக்கு சாப்பிடாதீங்க. அது உலகத்துக்கு ஃபுல்லா வெளிய போனாலே இந்த ஃபுட்டு தான். நான் சொன்னேன் இல்லையா? நான் எங்க ஃபீஸ்ல போய் நிக்கிறோம். அந்த ஸ்டால்ல நிக்கிறோம். வந்தாங்க. எங்களுதெல்லாம் உள்ள பிரேயர் முடிஞ்சு எல்லாம் வந்தாங்க. நேரா போனது வந்து எங்க எல்லாமே ஃபுட் கோர்ட்டுக்கு தான் போனாங்க. பசி தான். நான் இல்லன்னு சொல்லல. பட் எல்லாமே அங்க இருந்த ஐட்டம் எல்லாமே வறுத்து பொரிச்ச வச்ச இடம். பரோட்டா, அந்த மாரி சப்பாத்தி, நான்வெஜ்ஜு அத்தனையுமே ஹை கலோரி ஐட்டம்ஸ். அத சாப்பிட்டவங்க எல்லாமே கொஞ்சம் நெறைய பேர் அதுல ஒபிஸ்ல தான் இருக்காங்க. நேரா போனது அங்க தான். சரி அத முடிச்சுட்டு வந்து நம்ம ஒரு ஹெல்த் டாக் குடுக்கலான்னா, யாருக்குமே அதுக்கு டைம் இல்ல. அவேர்னஸ் இல்ல. நான் அங்க என்ன இருக்குன்னு நான் பார்க்க விரும்பல. எனக்கு இது இல்ல. ஒருத்தர் வந்தாங்க, "இல்ல, இல்ல எனக்கு போதும். வேண்டாம். நான் நல்லா தான் இருக்கேன். ஒபிஸா இருந்தா எனக்கு குண்டா இருந்தாலும் நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படிங்கிறேன். இப்ப தெரியாது. பட் அவங்களுக்கு இருக்குதா ஆனா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்மகிட்ட என்ன குறை இருக்கோ குறைன்னு நான் சொல்லல. இது நம்மள மீறி நடந்த ஒரு விஷயம். நான் அது கேர் பண்ணிக்கல. என் உடம்ப நான் கேர் பண்ணிக்காதங்காட்டி வந்த விஷயம். பட் அது வந்து ரியலைஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். நீங்க பாருங்க. இப்ப வந்து நீங்க ஃபேக்ட்ட யாராவது சொன்னாங்கன்னா, தப்பு சொல்றதாக நெனச்சுக்க வேணாம். உங்களுக்கு கரெக்ட் பண்ண ஒரு ஆள் வந்திருக்காங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல விஷயங்கள ஃபர்ஸ்ட்டு கேளுங்க. நான் பலவாட்டி சொல்லுவேன். கேளுங்க. அது கவனிங்க. அப்புறம் யோசிங்க. இது எடுத்தோனமே அத வந்து வேண்டாம், எனக்கு வேண்டாம், இது வேண்டாம், இது என்ன ஏதோ தப்பு சொல்ற மாரி நெனச்சுக்கவே வேண்டான்னு சொல்றேன் நானு. பாசிட்டிவா எடுங்க. எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா எடுங்க. நீங்க ஆரோக்கியமா இருந்தா உங்க குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும். அதே தான் சொல்றேன். இப்போ வந்து 90 டேஸ் சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. இது வந்து 30 டேஸ் சேலஞ்சுக்கே இப்ப குடுத்துருக்காங்க. மோடி கேரோட ஷேப் ஷிஃப்ட் வந்து அருமையா இருக்கு. எனக்கு குடுத்த நான் ஒரு டெஸ்டிமனி சொல்லணும்னா, என் ஃப்ரெண்ட் குவைத்லருந்து வந்தா அப்படி 2 மாசத்துக்கு முன்னாடி. என்னோட Facebookல என்னோட ஸ்கூல்மேட் 10த்ல படிச்ச ஸ்கூல்மேட் Facebookல கனெக்ட் ஆயி, ஆஃப்டர் 30 இயர்ஸ் 35 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்க வந்து என்ன வந்து Facebook கண்டுபிடிச்சு கான்டாக்ட் பண்ணாப்படி. லாஸ்ட் மந்த் இந்தியா வந்திருந்தாப்படி. வந்து நான் அவள நேர்ல போய் பார்த்தேன். ஆள் ரொம்ப ஹைட், வெயிட். அப்ப என்ன நான் சொன்னேன்னா புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. ஏன்னா பிகாஸ் அவ ஹெல்த் கேர் கொஞ்சம் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ். அப்ப நான் சொன்னேன், "நீ வந்து இத மட்டும் எடுத்து, இல்லாட்டி ஒரு ஷேக் ஒரு டைம்ல மட்டும் எடு." அவ ஹஸ்பண்டும் ஓவர் வெயிட்ல தான் இருக்காரு. எதுக்கு வந்திருக்காங்கன்னா, அவங்க கொஞ்சம் ஏதோ செக்கப்புக்கு வந்தாங்க. அப்ப அவ என்ன சொன்னா புரிஞ்சுக்கிட்டா. சரி குடு. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "இல்லைங்க ஃபர்ஸ்ட்டு என் வைஃப் அ இது சுஜா வந்து என் ஃப்ரெண்ட் பேரு. அவ வந்து ட்ரை பண்ணட்டும். பாத்துட்டு, அவ தான் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் அவள ரெடி பண்ணணும் அப்டின்னாப்படி. அப்ப நான் வந்து வேற ஒண்ணுமே அவ வேணாம் எனக்கு இந்த ஃபேட் பர்னரும், ப்ரீமிக்ஸ், லெமன் ப்ரீமிக்ஸ் மட்டும் குடு நான் பாக்குறேன் அப்டின்னா. அப்போ கண்டிப்பா குடுத்துட்டு அவ இங்கிருந்து இல்ல, அங்க போய் குவைத்ல போய், அதுக்கப்புறம் அத வந்து எடுக்க ஆரம்பிச்சா. அப்புறம் எனக்கு வந்து நான் லாஸ்ட் மந்த் கேட்டேன். எனக்கு வந்து அழகா ஒரு 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 மெசேஜ் குடுக்குறியா? நீ என்ன ஃபீட்பேக் குடுப்பா? அப்டின்னா, அவ்ளோ அழகா ரசிச்சு அந்த ஃபீட்பேக் குடுத்தாப்படி. அவ சொல்றாப்படி, "நான் நெறைய ட்ரை பண்ணேன். என்னோட வெயிட் குறைக்கிறதுக்கு நெறைய நான் ட்ரை பண்ணேன். நெறைய ஆயுர்வேதிக்கே யூஸ் பண்ணேன். ஆனா எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல." அப்போ வந்து காலையில கொஞ்சம் எக்சர்சைஸ் பண்ணுவா. இப்போ இது குடிச்சதுக்கு அப்புறம் வெறும் ஒண்ணுமே இல்ல. ஃபேட் பர்னரும், ப்ரீமிக்ஸ் மட்டும் தான் நான் குடுத்தேன். அது 1 மாசம் பேக் தான். குடுத்துட்டு அவ என்ன சொல்றா, 2 கிலோ குறைஞ்சிருக்கேன்னு சொன்னா. எனக்கு ரொம்ப ஹேப்பி. ஆனா அது அவ்ளோ இன்வால்வ்ட் ஆயி ரசிச்சு ரொம்ப அவளுக்கு சந்தோஷம். "ஏய் இதுலயே பரவாயில்லையா? அப்ப நான் இன்னும் அந்த ஷேக் எடுத்தா இன்னும் நான் வந்து "இன்னி குறைஞ்சிருவேன்ல?" அப்டின்னா, "ஆமா, கண்டிப்பா." ஆனா யார்கிட்ட சொன்னாலும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இது மட்டும் எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கோங்க. அதோட ரிசல்ட் இவ்வளவுதான் இருக்கும். அப்ப அவங்க வந்து ஒவ்வொரு பிசினஸ் இது சொல்லி பாருங்க. வேண்டாம் இது மட்டும் எடுத்து போகுறாங்களா? ஓகே பார்க்கட்டுமே. நீங்க 1 மாசம் பாருங்க சார். ஒண்ணும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண வேணாம். அவங்களா ரியலைஸ் பண்ணும்போது கண்டிப்பா வருவாங்க. ஆனா உண்மையிலே என் ஃப்ரெண்ட் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் அவங்க சொல்லியிருக்கா. அப்டி அவங்க ஹஸ்பண்ட்க்கு அதோட சந்தோஷம். இப்ப இந்த வாட்டி நெக்ஸ்ட் மந்த் வருவாங்க. வந்தா உண்மையிலேயே அந்த பேக் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அந்த பண்டில் பேக் எடுத்துப்பாங்க. அது இன்னுமே என் வெயிட் லாஸ் ஆயி இன்னும் நல்லா அவர் சொல்ல "எனக்கே எனர்ஜியா இருக்கு. இப்ப எனக்கு டயர்ட் ஆவறதில்ல எனக்கு. நான் டயர்ட் ஆகுறதில்ல. முந்தியெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சோர்ந்து படுத்துருவேன்." ஆனா அது அவ்ளோ அழகா சொன்னாப்படி. அ அதாவது என்ன பண்ண அது உணர்ந்து சொல்றதுங்கிறது இல்லையா? சும்மா வாய் வழி சொல்றதுக்கு உணர்ந்து சொல்றது இருக்கு இல்லையா? அவ்ளோ நல்லாருக்கு. அதனால தான் இத சொல்றேன். இந்த வெயிட் மேனேஜ் செல்ஃப் க்ரூமிங் வேணும். செல்ஃப் கேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது ஓவர் வெயிட்ல இருக்கவங்க தயவு செய்து இது கொஞ்சம் யோசிங்க. இது வந்து ரிஸ்க் நெறைய ரிஸ்க். நான் சொன்ன மாரி ஹார்ட் ரிஸ்க் இருக்கு.
அதாவது உங்க ஓவர்லோட் பண்ணாதீங்க. உங்க உடம்ப, உங்க உறுப்புகள ஓவர்லோட் பண்றீங்க. அத நேசிங்களேன். உங்க உடம்ப நீங்க நேசிங்க. உங்கள ஃபர்ஸ்ட்டு நேசிச்சீங்கன்னா, நான் சொன்ன மாரி திரும்ப திரும்ப நான் அதே தான் சொல்றேன். உங்க நேசிங்க. நெறைய விஷயங்கள் நீங்க ஒரு ரோல் மாடலா இருங்களேன். இத பார்த்தா நெறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் நீங்க கொண்டு போலாம். நீங்க உடம்பு குறைஞ்சு, உங்க வெயிட் குறைஞ்சாலுமே, அது யார் கேட்பாங்க. அப்ப உங்கள பார்த்து கேட்பாங்க. இது என்ன பண்ணீங்கன்னா, இது வந்து இயற்கையான எல்லாமே இதுல வந்து நேச்சுரல் ஃபுட் தான். இதுல வந்து ஆர்டிபிஷியலா எதுவும் ஆடட் கிடையாது. அ அத வந்து உங்க நீங்க மனசு வைங்க. நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தா உங்க ஃபேமிலி நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருந்தா உங்க எல்லாமே நல்லா இருக்குமே! ஹேப்பியா இருக்கும். திரும்ப திரும்ப நான் சொல்ற காரணம் அதுதான். எப்பவுமே சந்தோஷமா இருங்க. அ இந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு நன்றி. சார், தேங்க் யூ சார், ரஞ்சித் சார்.